மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க இருப்பது சிடிபி. சிடிபினா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டகாலஜி சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் யூனிட் நேம் என்னென்னா கற்பித்தல். கற்பித்தல் என்றால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய முக்கியமான 50 வினா விடைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா யூனிட் 1, 2, 3 எப்படி பார்த்துட்டு வந்தோமோ அதுபோல் யூனிட் 4 இப்போ பார்க்க போகிறோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் 3க்கான முக்கியமான 100, 50, 50 வினா விடைகளை போய் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கற்பித்தல் என்பது என்ன என்றால் என்ன அப்படி சொல்லிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கற்பித்தல் என்பது ஆப்ஷன் ஏ தகவல் வழங்குதல், ஆப்ஷன் பி கற்றலை எளிதாக்கும் செயல்முறை, ஆப்ஷன் சி தேர்வு நடத்துதல், ஆப்ஷன் டி வீட்டு மனப்பாடம் கொடுத்தல். கற்பித்தல் என்பது கற்றலை எளிதாக்கும் செயல்முறை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். செகண்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர் மைய கல்வியை வலியுறுத்துவது. மாணவர்களுக்கு கல்வி வலியுறுத்தக்கூடிய அந்த மையத்துக்கான மாணவர் மைய கல்வியை வலியுறுத்துவது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கன்ஜஸ்டிவிசம், ஆப்ஷன் பி லெக்சர் மெத்தட், ஆப்ஷன் சி ட்ரில் மெத்தட், ஆப்ஷன் டி டிடக்ஷன். மாணவர் மைய கல்வியை வலியுறுத்துவது கன்ஜஸ்டிவிசம், ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியரின் முக்கிய பணி. அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வழிகாட்டுதல், ஆப்ஷன் பி தண்டித்தல், ஆப்ஷன் சி கட்டுப்படுத்துதல், ஆப்ஷன் டி மதிப்பெண் வழங்குதல். ஆசிரியரின் முக்கிய பணி வழிகாட்டுதல். ஆசிரியரின் முக்கிய பணி என்னன்னா வழிகாட்டுதல், ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ஏபிஎல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செயல் வழி கற்றல், ஆப்ஷன் பி மனப்பாடம், ஆப்ஷன் சி விரிவுரை, ஆப்ஷன் டி தேர்வு. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் என்பது செயல் வழி கற்றல், ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை வலியுறுத்தியவர். லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை வலியுறுத்தியவர். ஆப்ஷன் ஏ ஜான் டெவே, ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி பாவ்லோ, ஆப்ஷன் டி எட்வர்ட் தார்கெட். நமக்கு ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் ஏ ஜான் டெவே. லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஜான் டெவே. நெக்ஸ்ட்டு கன்ஜஸ்டிவிசத்தை வலியுறுத்தியவர். ஆப்ஷன் ஏ ஜான் பைகெட், ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி வாட்சன், ஆப்ஷன் டி பாவ்லோ. கன்ஜஸ்டிவிசத்தை வலியுறுத்தியவர் ஜான் பைகெட், ஆப்ஷன் ஏ ஆன்சர். இசட்பிடி கூறியவர். இசட்பிடியை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் ஏ வைகாட்ஸ்கை, ஆப்ஷன் பி பைகெட், ஆப்ஷன் டி ப்ரூனர், ஆப்ஷன் டி கார்ட்னர். இசட்பிடியை கூறியவர் வைகாட்ஸ்கை, ஆப்ஷன் ஏ ஆன்சர். அதுக்கு அடுத்தது ஸ்கஃப் ஹோல்டிங் என்பது. ஸ்கஃப் ஹோல்டிங் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்காலிக கற்றல் உதவி. ஆப்ஷன் ஏ தற்காலிக கற்றல் உதவி, ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி மதிப்பீடு, ஆப்ஷன் டி வீட்டு மனப்பாடம். ஸ்கஃப் ஹோல்டிங் என்பது என்னென்னா தற்காலிகமாக கற்றலுக்கு உதவக்கூடிய ஒரு செயல்முறை தான். நம்ம இதை ஏற்கனவே ஒரு தியரியில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பேபிக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்போம். அப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், எண்டிங்கில் ஹெல்ப் பண்ண மாட்டோம், அவங்களாவே சைக்கிள் ஓட்டுவாங்க. அதுதான் தற்காலிக கற்றல் உதவி. ஸ்கஃப் ஹோல்டிங் என்பது தற்காலிக கற்றல் உதவி அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். டிஸ்கவரி லேர்னிங்கை உருவாக்கியவர். டிஸ்கவரி லேர்னிங்கை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜெரோமி ப்ரூனர்,
ஆப்ஷன் ஏ ஜெரோமி ப்ரூனர், ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி பவுலோ, ஆப்ஷன் டி எட்வர்ட் லீ தார்கெட். நமக்கு ஆன்சர் தெரியும். டிஸ்கவரி லேர்னிங்கை உருவாக்கியவர் ப்ரூனர், ஜெரோமி ப்ரூனர். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்பைரல் கரிக்குலம் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸ்பைரல் கரிக்குலத்தை அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரூனர், ஆப்ஷன் பி பைகெட், ஆப்ஷன் சி பண்டோரா, ஆப்ஷன் டி கார்ட்னர். ஸ்பைரல் கரிக்குலத்தை அறிமுகப்படுத்தியவர் ப்ரூனர். நம்ம அந்த தியரி பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்க்காதவங்க அந்த தியரி வீடியோவும் போய் பார்த்துக்குங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், கற்றல் சிறப்பாக அமைய தேவையானது. கற்றல் சிறப்பாக அமைய தேவையானது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாணவர் பங்கேற்பு, ஆப்ஷன் ஏ மாணவர் பங்கேற்பு, ஆப்ஷன் பி மனப்பாடம், ஆப்ஷன் டி தண்டனை, ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி பயம். கற்றல் சிறப்பாக அமைய தேவையானது மாணவருடைய பங்கேற்பு தான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், சிறந்த வகுப்பறை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை மைய வகுப்பறை. சிறந்த வகுப்பறைனா என்னென்னா குழந்தை மைய வகுப்பறைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆசிரியர் மைய வகுப்பறை, அதுக்கு அடுத்தது தேர்வு மைய வகுப்பறை, அதுக்கப்புறம் அதன் பிறகு அமைதியான வகுப்பறை மட்டும். சிறந்த வகுப்பறை என்பது என்னென்னா குழந்தைகள் இருக்கிற இடம்தான் ஒரு சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சிறந்த வகுப்பறை என்பது குழந்தை மைய வகுப்பறை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கற்றலின் போது மதிப்பீடு, ஆப்ஷன் பி ஆண்டு இறுதி தேர்வு, ஆப்ஷன் சி பொது தேர்வு, ஆப்ஷன் டி மாதாந்திர தேர்வு. கற்றலின் போது மதிப்பீடு, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கும் போதும் ஒரு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. அதுவே சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட்னா நம்ம முழுசாக ஒரு எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம கொஷின் பேப்பரை எவாலுவேட் பண்ண கொஷின் ஆன்சர் பேப்பரை கரெக்ட் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சம்மரேட்டிவ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வச்சு தான் இப்போ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பதுனா கற்றலின் போது மதிப்பீடு அப்படின்றது ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ ஆன்சர். அதுக்கப்புறம் சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னா இறுதி மதிப்பீடா, தினசரி மதிப்பீடா, வாய்மொழி மதிப்பீடா, பயிற்சி மதிப்பீடான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சம்மரேட்டிவ்னா சம்மரி முடிஞ்சதுக்கு அப்புறமா மதிப்பீடுதல் கொடுக்கறதுக்கு பேர் தான் சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா இறுதி மதிப்பீடு. சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது ஆப்ஷன் ஏ இறுதி மதிப்பீடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறுதி மதிப்பீடு. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், சிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன? சிசிஇ விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், ஆப்ஷன் பி காமன் கிளாஸ் எவாலுவேஷன், ஆப்ஷன் சி சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன், ஆப்ஷன் டி கண்டினியூஸ் கிளாஸ் எக்ஸாம். நமக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். என்னென்னா கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்றது தான் சிசிஇ அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன். நெக்ஸ்ட் 16வது கொஷின் ஆன்சர் என்னென்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி, ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் கல்வி, ஆப்ஷன் பி சிறப்பு பள்ளி, ஆப்ஷன் சி தனிப்பள்ளி, ஆப்ஷன் டி தொலைநிலை கல்வி. அப்போது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது அனைவருக்கும் கல்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது என்னென்னா அனைவருக்கும் கல்வி. அதுக்கப்புறம் நல்ல ஆசிரியரின் பண்பு.
நல்ல ஆசிரியரின் பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாணவர்களை ஊக்குவிப்பவர், ஆப்ஷன் பி பயமுறுத்துபவர், ஆப்ஷன் சி தண்டிப்பவர், ஆப்ஷன் டி கட்டளை இடுபவர். நல்ல ஆசிரியருடைய பண்பு என்னன்னா மாணவர்களை ஊக்குவிப்பவர். நல்ல ஆசிரியருடைய பண்பு என்னன்னா மாணவர்களை ஊக்குவிப்பவராக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், பெட்டகாலஜி என்பது ஏ ஆப்ஷன் ஏ கற்பித்தலின் கலை மற்றும் அறிவியல், பி உளவியல், சி சமூகவியல், டி வரலாறு. பெட்டகாலஜி என்பது கற்பித்தலின் கலை மற்றும் அறிவியல். ஆன்சர் ஏ கற்பித்தலின் கலை மற்றும் அறிவியல். நெக்ஸ்ட்டு, மோட்டிவேஷன் என்பது ஊக்கம், தண்டனை, பயம், மறதி. மோட்டிவேஷன் என்பது ஊக்கம். ஆன்சர் ஏ ஆன்சர் ஊக்கம். இன்ட்ரிக் மோட்டிவேஷன் என்பது உள்ளார்ந்த ஊக்கம், வெளிப்புற பரிசு, தண்டனை, போட்டி. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்பது உள்ளார்ந்த ஊக்கம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்பது வெளிப்புற நோக்கம், உள்ளார்ந்த நோக்கம், சுய ஊக்கம், நினைவாற்றல். என்னன்னா எக்ஸ்ட்ரா எர்ஜினிக் அப்படின்ற மோட்டிவேஷன்னா வெளிப்புற ஊக்கம். இன்ட்ரான்றதா இன்எர்ஜினிக் மோட்டிவேஷன் என்பது உள்ளார்ந்த நோக்கம், உள்ளார்ந்த ஊக்கம். இது வெளியார்ந்த ஊக்கம். நெக்ஸ்ட் கொஷின், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டின் நோக்கம். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நல்ல கற்றல் சூழல் உருவாக்குதல், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி தேர்வு, ஆப்ஷன் டி வருகை. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டினுடைய நோக்கம் என்னென்னா நல்ல கற்றல் சூழலை உருவாக்குதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மாணவரின் தனிநபர் வேறுபாட்டை ஆசிரியர் மாணவர்களினுடைய தனிநபர் வேறுபாட்டை ஆசிரியர் எவ்வாறு என்ன செய்வாங்க அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. மாணவர்களுடைய தனிநபர் வேறுபாட்டை ஆசிரியர் மதிக்க வேண்டுமா, இல்லை புறக்கணிக்க வேண்டுமா, இல்லை தண்டிக்க வேண்டுமா, இல்லை ஒப்பிட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாணவருடைய தனிநபர் வேறுபாட்டை மதிக்கணும். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலை, ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா நடனம் ஆடுவாங்க, சில பேர் நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, சில பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும்போது அவங்கள மதிக்க கற்றுக்கணும். மதித்து அவங்களுக்கு நல்லா ஊக்குவிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் தனிநபர் வேறுபாட்டை ஆசிரியர் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபீட்பேக் என்பது ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோடைய தமிழ் அர்த்தம் பின்னோட்டம், தண்டனை, மதிப்பெண், பரிசு. ஃபீட்பேக்னா என்னென்னா அவங்கள பற்றி பின்னாடி சொல்கிற அந்த விஷயங்கள் தான், அந்த வார்த்தைகள் தான் பின் ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 26th கொஷின் ஆன்சர். குழந்தை மைய கற்பித்தல் வலியுறுத்தும் முறை எது? குழந்தை மைய கற்பித்தலை வலியுறுத்தும் முறை என்ன அப்படி சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லெக்சர் மெத்தட், ஆப்ஷன் பி சைல்டு சென்டர் மெத்தட், ஆப்ஷன் சி ட்ரில் மெத்தட், ஆப்ஷன் டி டிடக்டிவ் மெத்தட். நமக்கு தெரியும் குழந்தை மைய கற்பித்தலை வலியுறுத்தும் முறை எதுனா ஆப்ஷன் பி சைல்டு சென்டர்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஆசிரியர் எந்த பாத்திரத்தில் செயல்பட வேண்டும்? ஆசிரியர் எந்த மாதிரி கேரக்டராக குழந்தைங்க முன்னாடி நடந்துக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஆப்ஷன் ஏ நீதிபதி மாதிரி இருக்கணுமா, ஆப்ஷன் பி ஃபெசிலிட்டேட்டர் வழிகாட்டியாக இருக்கணுமா, ஆப்ஷன் சி கட்டுப்படுத்துபவராக இருக்கணுமா, இல்லைனா டி ஆய்வாளராக இருக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆசிரியர் எந்த பாத்திரத்தில் செயல்படணும்னா ஒரு வழிகாட்டியாக செயல்படணும். ஆப்ஷன் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்.
ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் என்பது மனப்பாடமாக, செயல் வழி கற்றல், விரிவுரை, தேர்வு. ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங் என்பது என்னென்னா செயல் வழி கற்றல். நெக்ஸ்ட்டு ப்ளேவே மெத்தட் யாருக்கு பொருத்தமானது? ப்ளேவே மெத்தட் யாருக்கு பொருத்தமானது? தொடக்க நிலை குழந்தைகளுக்கு பொருத்தமா, இல்லை கல்லூரி மாணவர்களுக்கா, இல்லை உயர்நிலை மாணவர்களுக்கா, அல்லது ஆசிரியர்களுக்கா? நமக்கு தெரியும் ப்ளேன்றது குழந்தைங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. அப்போது தொடக்க நிலை குழந்தைகளுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ, தொடக்க நிலை குழந்தைகள். நெக்ஸ்ட் 30வது கொஷின் ஆன்சர். ப்ராஜெக்ட் மெத்தடை உருவாக்கியவர். ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை உருவாக்கியவர் யார் அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜான் டெவே, ஆப்ஷன் பி கில்பெட்ரிக், ஆப்ஷன் சி பைகெட், ஆப்ஷன் டி ஸ்கின்னர். ப்ராஜெக்ட் மெத்தடை உருவாக்கியவர் கில்பெட்ரிக். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு மொமெண்டசரி மெத்தடை உருவாக்கியவர். மொமெண்டசரி மெத்தடை உருவாக்கியவர் யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நேம்லே அவருடைய நேம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ மரியா மொமெண்டசரி, ஆப்ஷன் பி ஃபெரோபெல், ஆப்ஷன் சி டெவி, ஆப்ஷன் டி எட்வர்ட் லீ டோர்காட். நமக்கு தெரியும் ஆப்ஷன் மரிய மொமெண்டசரி அப்படின்றத மொமெண்டசரி மெத்தடை உருவாக்கியவங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிண்டர்கார்டன் மெத்தடை உருவாக்கியவர். கிண்டர்கார்டன்னா பால்வாடி, அங்கன்வாடின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு மெத்தடை உருவாக்கியவர் யார் அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபெரோபெல், ஆப்ஷன் பி மொமெண்டசரி, ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி பண்டோரா. நமக்கு தெரியும் கிண்டர்கார்டன்றது குழந்தைகள் விளையாட அந்த மையம், அதையே உருவாக்கணும் ஃபெரோபெல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹௌரிஸ்டிக் மெத்தடை உருவாக்கியவர். ஹௌரிஸ்டிக் அப்படின்ற மெத்தடை உருவாக்கியவர் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் ஏ ஆம்ஸ்ட்ராங், ஆப்ஷன் பி டெவி, ஆப்ஷன் சி ப்ரூனர், ஆப்ஷன் டி பைகெட். ஹௌரிஸ்டிக் மெத்தடை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் மெத்தடை என்பது ஒரு வழி கற்பித்தல், இருவழி கற்பித்தல், மனப்பாடம், தேர்வு. இதில் ஆன்சர் என்னென்னா இருவழி கற்பித்தல். டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, இன்னொருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, இன்னொருத்தவங்க பதில் சொல்லுவாங்க. அதாவது கிவன் அண்ட் டேக் இட் பாலிசி அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி டிஸ்கஷன் மெத்தட் என்பது இருவழி கற்பித்தல். ஒருத்தவங்க ரிசீவராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஃபீட்பேக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி மாறி மாறி பேசிக்கும் போது இருவழி கல்வி கற்பிக்கப்படுது. டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. செய்து காட்டும் முறை, மனப்பாட முறை, தேர்வு முறை, விரிவுரை முறை. டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் என்பது செய்து காட்டும் முறை. ஆப்ஷன் ஏ ஆன்சர். லெக்சர் மெத்தட் என்பது விரிவுரை முறை, செயல்வழி முறை, விளையாட்டு முறை, திட்டமிடும் முறை. லெக்சர் மெத்தட் என்பது விரிவுரை முறை. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வலியுறுத்தியவர். ஜான் டெவே, ஸ்கின்னர், பாவ்லோ, வாட்சன். ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வலியுறுத்தியவர் ஜான் டெவே. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் என்பது ஆப்ஷன் ஏ குறை கண்டறியும் தேர்வு, ஆப்ஷன் பி இறுதித் தேர்வு, ஆப்ஷன் சி மாதத் தேர்வு, ஆப்ஷன் டி காலாண்டு தேர்வு. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் என்பதுனா இறுதித் தேர்வு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் என்பது கல்வி அடைவு தேர்வு, நுண்ணறிவு தேர்வு, திறன் அறிதல்
மனநிலை தேர்வு. அச்சீவ்மெண்ட் என்பது கல்வி அடைவு தேர்வு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ரிமெடியல் டெஸ்டிங் என்பது குறை நீக்க கற்பித்தல், மனப்பாடம், திட்ட கற்பித்தல், விளையாட்டு. ரெமிடியல் டெஸ்டிங் என்பது குறை நீக்க கற்பித்தல். ரெமிடியல் டெஸ்டிங் என்பது என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர், குறை நீக்க கற்பித்தல். பீர் லேர்னிங் என்பது சக மாணவர் கற்பித்தல், ஆசிரியர் கற்றல், பெற்றோர் கற்றல், சுய கற்றல். பீர் லேர்னிங் என்பது சக மாணவர் கற்றல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். கோஆபரேட்டிவ் லேர்னிங் என்பது கூட்டுறவு கற்றல், தனிக்கற்றல், மனப்பாடம், விரிவுரை. கோஆபரேட்டிவ் லேர்னிங் என்பது கூட்டுறவு கற்றல். மைக்ரோ டீச்சிங் என்பது ஏ சிறு கற்பித்தல், பெரிய வகுப்பு, தேர்வு, செய்முறை. மைக்ரோ டீச்சிங் என்பது ஆப்ஷன் ஏ சிறு கற்பித்தல். பிளாசம் டாக்ஸோனமி என்பது எதனுடன் தொடர்புடையது? பிளாசம் டாக்ஸோனமி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அறிவுக்களம், உடல் வளர்ச்சி, மொழி, சமூகம். பிளாசோ டாக்ஸோனமி அப்படின்றது என்னன்னா அறிவுக்களத்துடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ ஆன்சர். டீச்சிங் ஆட் என்பது ஆப்ஷன் ஏ கற்பித்தல் துணைக்கருவி, மதிப்பெண், வீட்டு மனப்பாடம், தேர்வு. ஆப்ஷன் ஏ கற்பித்தல் துணைக்கருவி, ஆப்ஷன் பி மதிப்பெண், ஆப்ஷன் சி வீட்டு மனப்பாடம், ஆப்ஷன் டி தேர்வு. டீச்சிங் எய்ட் என்பது கற்பித்தல் துணைக்கருவி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது ஏ தொழில்நுட்ப வகுப்பறை, பாரம்பரிய வகுப்பறை, திறந்தவெளி வகுப்பறை, ஆய்வகம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது ஆப்ஷன் ஏ தொழில்நுட்ப வகுப்பறை. எஃபெக்டிவ் டீச்சிங் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ மாணவர் புரிதல், ஆப்ஷன் பி அதிக வீட்டு மனப்பாடம், ஆப்ஷன் சி அதிக தேர்வு, ஆப்ஷன் டி தண்டனை. எஃபெக்டிவ் டீச்சிங் என்பதன் நோக்கம் என்னன்னா மாணவர் புரிதல். விடை ஏ. கண்டினியூஸ் எவாலுவேஷன் என்பது ஏ தொடர்ச்சியான மதிப்பீடு, பி ஆண்டு இறுதி, சி அரையாண்டு, டி காலாண்டு. கண்டினியூஸ் எவாலுவேஷன் என்பது தொடர்ச்சியான மதிப்பீடு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நல்ல ஆசிரியரின் முக்கிய பண்பு. மாணவர்களை ஊக்குவித்தல், பயமுறுத்துதல், தண்டித்தல், ஒப்பிடுதல். நல்ல ஆசிரியரின் முக்கிய பண்பு மாணவர்களை ஊக்குவித்தல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். பெடகாலஜியின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ திறமையான கற்றல் உருவாக்குதல், ஆப்ஷன் பி மதிப்பெண் மட்டும் பெறுதல், ஆப்ஷன் சி மனப்பாடம் மட்டும், ஆப்ஷன் டி தேர்வு மட்டும். பெடகாலஜியின் முக்கிய நோக்கம் திறமையான கற்றலை உருவாக்குதல். ஆன்சர் ஏ ஆன்சர். இப்போ நம்ம சிடிபியோடைய முக்கியமான யூனிட்டான 4th யூனிட்டை பார்த்தோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷினாவது கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் அகாடமி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.